Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். தாங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா படிக்கிறீங்களா? தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி. அதில் பார் சாமி எக்ஸசைஸ் 5.2 5th 4th சம்மு ஃபைண்ட் சென்டர் மையம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபோக்கஸ்னால் குவியங்கள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. வெர்டசஸ் முனைகள் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அல்லது உச்சி. அண்ட் டைரக்ட்ரிஸ் இயக்க வரை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆஃப் த ஹைபர்போலா y² டிவைடட் பை 16 மைனஸ் x² டிவைடட் பை 9 ஈக்குவல் டு 1. இந்த ஹைபர்போலாவுக்கு சென்டர் என்ன, ஃபோக்கஸ் என்ன, வெர்டெக்ஸ் என்ன, டைரக்ட்ரிஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ புரியுதா தங்கம்? இது நான் ஏன் படம் வந்து ஒய் ஆக்சிஸில் போட்டிருக்கேன் அப்படின்னு உனக்கே தெரியும். ஏன்னா இங்கே y² தான் பாசிட்டிவ், x² வந்து நெகட்டிவில் இருக்குது, மைனஸ் இருக்குது. பார் நடுவாண்ட மைனஸ் இருந்தாவே ஹைபர்போலா, இதில் y² முன்னாடி இருக்குது. அப்போ தேர்ஃபோர் நம்ம படம் வந்து ஒய் ஆக்சிஸ் மேலே வந்துடும். சென்ட்ரு 0 0 ஏன் போட்டிருக்கேன்னா, நீங்கள் ஒய்க்கு பக்கத்தில் கே கழிக்கல, எக்ஸில் இருந்து ஹெச்சை கழிக்கல. புரியுதா தங்கம்? அப்போ ஹெச்சும் 0 கேவும் 0, அதனால தான் நம்ம 0,0 போட்டிருக்கோம். இது இப்போ நல்ல கான்செப்டை புரிஞ்சுக்கோ. ஒய் முன்னாடி இருக்கிறதுனால ஒய் ஆக்சிஸ் மேலே படம் போட்டேன். சென்டர் 0 0 போடுறதுக்கு காரணம் தங்கம், இதை பேர் ஒய் மைனஸ் கே அப்படின்னு இல்லை, இங்கே எக்ஸ் மைனஸ் ஹெச் அப்படின்னு இல்லை சாமி. அதனால் ஹெச்கமா கே தானே சென்ட்ரு, ஹெச்சும் 0 கேவும் 0, அதனால தான் நமக்கு 0,0. அதுக்கடுத்தது சென்ட்ரலிருந்து டைரக்ட்ரிஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், a/e. தங்கம் இது ஒய் ஆக்சிஸில் நான் பிளாட் பண்ணியிருக்கிறதுனால எக்ஸோடைய வேல்யூ 0, ஒய்யோடைய வேல்யூ a/e. ஒய்ஹெச்சில் இவ்வளோ தூரத்தில் போகுதுன்னு. அதே மாதிரி சென்ட்ரலிருந்து வெர்டெக்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும், a டிஸ்டன்ஸில் இருக்கும். இது ஒய்ஹெச் மேலே இருக்கனால 0,a. தங்கம் இது வந்து பாயிண்ட் குறிக்கும் போது கவனமாக எக்ஸ்ஹெச் மேலே இருக்கா ஒய்ஹெச் மேலே இருக்கான்னு பார்த்து தான் குறிக்கணும். ஒய்ஹெச் மேலே இருந்ததுன்னா எக்ஸோடைய வேல்யூ 0, ஒய்யோடைய வேல்யூ போடணும். அதே மாதிரி ஃபோக்கஸ் பர்சாமே சென்ட்ரலிருந்து ஃபோக்கஸ் வந்து ஏஇ டிஸ்டன்ஸும் ஒய்ஹெச் மேலே இருக்குது. அப்போ ஒய்ஹெச்சில் எக்ஸ் 0, ஒய்யோடைய வேல்யூ ஏஇ. கண்ணு ஒய்ஹெச் மேலே இருக்குதுன்னா ஒய்யோடைய வேல்யூ தான் இருக்கும், எக்ஸோடைய வேல்யூ 0 ஆயிரும். அதே மாதிரி தான் கீழே. நான் சொல்கிறது புரியுதா சாமி? இங்கே இசட் வந்து 0, ப்ளஸ் a/eனா இசட் டேஷ் 0, மைனஸ் a/e. அதே மாதிரி a டேஷு 0, மைனஸ் a, எஃப் டேஷு 0, மைனஸ் ஏஇ. சரி, இதெல்லாம் தான் நான் இப்போ கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பாரு சாமி. ஃபஸ்ட்டு நம்ம எதை எழுதிட்டோம், சென்டரை எழுதிடலாம். சென்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சென்டர் சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0,0ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா தங்கம்? அதுக்கு அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க போகிறது a² போட்டுடலாம் சாமி. பாரு இதுதான் a². அப்போ நமக்கு a² வந்து 16, இதிலிருந்து a ஈக்குவல் டு என்ன தங்க வரும், 4. கண்ணு a²ம் b² e கண்டுபிடிச்சா தான் மீதியெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி b² தங்கம், b² ஈக்குவல் டு 9. அப்போ b ஈக்குவல் டு 3. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இது a² மாற்றி போட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு எது இருக்கோ அதுதான் a². அதே எலிப்ஸில் எது பெருசாக இருக்கோ அது a². ஆனால் இங்கே a² பெருசாகவும் இருக்கலாம் சின்னதாகவும் இருக்கலாம், அதை பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் நமக்கு a². சரி, இப்போ ஏன்னா மைனஸ் வருது பார்த்தியா, அதனால். சரி, இதிலிருந்து அடுத்தது எசன்ட்ரிசிட்டி. நான் சொல்கிறது புரியுதா சாமி? எசன்ட்ரிசிட்டி இ கண்டுபிடிக்க போகிறோம். கண்ணு b²லேருந்து பியை கண்டுபிடிச்சாச்சு. எசன்ட்ரிசிட்டி இ ஈக்குவல் டு √1 ப்ளஸ்ஸு b² டிவைடட் பை a². அப்போ இ ஈக்குவல் டு ரூட்டுக்குள்ளே தங்கம் இது 1 ப்ளஸ் ராஜா. புரியுதா தங்கம்? ஆமாம். இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இ வந்து எப்பயுமே என்ன, அதிபர வளையத்துக்கு இ வந்து கிரேட்டர் தேன் 1. புரியுதா? அப்போ இங்கே மைனஸ்னால் அது எலிப்ஸு தங்கம், குழப்பிக்கக்கூடாது. அப்போ 1 ப்ளஸ்ஸு தங்கம் b² பாரு 9 டிவைடட் பை a² 16. கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோ. அப்போ ரூட்டுக்குள்ளே 16
ப்ளஸ் 9 அப்படின்னா 25 டிவைடட் பை 16. எப்படி 25 வருது தெரியுதா தங்கம்? இங்கே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 16, 16ஓட இந்த 9 கூட்டா 25. அப்போ இ ஈக்குவல் டு ரூட் எடுத்தீங்கன்னா 25க்கு ரூட் எடுத்தால் 5, 16க்கு ரூட் எடுத்தால் 4. இப்போ எசன்ட்ரிசிட்டியும் கண்டுபிடிச்சிட்டோமா தங்கம்? இதை புரியுதா? ஃபஸ்ட்டு சென்டரை கண்டுபிடிச்சிடலாம் ராஜா. சென்டரில் இருந்து அப்புறம் அடுத்தது ஏ ஸ்கொயர்டு என்ன, ஏ என்ன, பி ஸ்கொயர்டு என்ன, பி என்ன, எசன்ட்ரிசிட்டி என்ன போட்டாச்சு. இப்போ ஃபோக்கஸ் நான் சொல்கிறது பாருங்க. இ எசன்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சா தான் ஃபோக்கஸ் போட முடியும். பாரு ஃபோக்கஸில் இ இருக்கு இல்லையா ராஜா? அப்போ ஃபோக்கஸ் ஃபோக்கஸுக்கான ஃபார்முலா நமக்கு பாரு மேலே ஒன்று இருக்குது, கீழே ஒன்று இருக்குது. அப்போ ஃபோக்கஸ் எஃப்க்கான ஃபார்முலா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. படம் ஒய்ஹெச் மேலே இருக்குது, அதனால ஒய்யில் தான் வரும் பார்த்துக்கோ. அப்போ எஃப் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பாரு சாமி 4 இன்ட்டு இ பாரு 5/4. அப்போ 4 4 கேன்சல் ஆயிரும். அப்போ எஃப் 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு கிடைக்கும். இது புரியுதா தங்கம்? அப்போ ஃபோக்கஸும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஃபோக்கஸுக்கு அடுத்தது வெர்டசஸ். அப்போ தேர்ஃபோர் வெர்டசஸ் நமக்கு 2 இருக்குதுல்ல ராஜா? ஏ அதுக்கான ஃபார்முலா பாரு A1 A'1. அப்போ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ சாமி. அப்போ இது என்ன வரும்? 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ வந்து பாரு 4. இது புரியுதா தங்கம்? அப்போ வெர்டசஸும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது டைரக்ட்ரிஸ். டைரக்ட்ரிஸ் பாரு. டைரக்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் சாமி. டைரக்ட்ரிஸ் வந்து இசட் வழியாக போகிறது தான் டைரக்ட்ரிஸ். அப்போ டைரக்ட் ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் வேணுன்னா அதை பாரு தான் வேல்யூ. இது x0 y தான் a/e. அப்போ நமக்கு y ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் a/e. அப்போ y ஈக்குவல் டு புரியுதா கண்ணு? டைரக்ட்ரிஸ் பாயிண்ட் இல்லை, ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் சாமி. அப்போ ஏ வந்து நமக்கு என்ன? ஏ பாரு 4 டிவைடட் பை இ பாரு சாமி 5/4. அப்போ கீழே இருக்கிற பின்ன மேலே போகும்போது தலைகீழாக மாறும். அப்போ ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 4 சார் என்ன வரும்? 16 டிவைடட் பை 5. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த டைரக்ட்ரிஸ். 16 எப்படி வருதுன்னு தெரியுதா சாமி? இந்த 4 மேலே போய் பெருக்கி தலைகீழ போகும்போது. அப்போ 4 4 சார் 16 டிவைடட் பை 5. இவ்வளோதான் தங்கம். இதில் ஒன்றுமே கிடையாது. புரியுதா? இதில் மெயினாக நீ ரொம்ப கவனிக்க வேண்டியது படம் வந்து படத்துக்கு ஒரு மார்க் இருக்கு ராஜா. படம் எக்ஸ்ஹெச் மேலே வருமா ஒய்ஹெச் மேலே வருமானு கவனிக்கணும். இங்கே முன்னாடி ஒய் ஸ்கொயர்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக படம் ஒய் ஆக்சிஸ் மேலே வந்துடும். ஒய்க்கு பக்கத்தில் கே இல்லை, ஒய்யிலிருந்து கேவை கழிக்கல, எக்ஸ்லேருந்து ஹெச்சை கழிக்கல. அப்போ கண்டிப்பாக சென்டர் 0, 0. மற்றபடி பாயிண்டெல்லாம் பிளாட் பண்ணும்போது ஒய் ஆக்சிஸில் பிளாட் பண்ணும்போது நல்லா பார்த்துக்கணும். x0 ஒய் தான். அப்போ புரியுத சாமி? இசட்டம்னா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. ஃபோக்கஸ்னா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ. வெர்டெக்ஸ்னா 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ. இவ்வளோதான். அப்போ ஏ ஸ்கொயர்டு என்ன, பி ஸ்கொயர்டு என்ன, அதுலேருந்து ஏ என்ன, பி என்ன, எசன்ட்ரிசிட்டி என்ன போட்டீங்கன்னாவே மீதி எல்லாம் போட்டுடலாம். புரிஞ்சுதா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.